அதிமுக ஆட்சி அமைந்ததும் செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என வாரிசு அரசியல் தேவையா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை வாட்டி வதைப்பதாக விமர்சித்தார். அதிமுகவின் அழுத்தம் காரணமாக 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த திட்டம் தொடர்பாக திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்பநிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம். தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். அது மட்டுமல்ல, 125 நாட்கள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போத்துக்கோட்டை பகுதியில் மக்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்ததும் செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். உள்ளாட்சித்துறை ஊழல் குறித்தும் அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அந்த உள்ளாட்சித்துறையில பல துறையில லஞ்சம் பெற்றது. இன்றைக்கு இடி அதை கண்டுபிடித்து இந்த அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அறிக்கையே அந்த அறிக்கைக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று. இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள்.